ஹாய் மக்களே, இன்றைக்கி ராட்டு வறுவல் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ராட்டு இன்றைக்கி 1 கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் இதுதான் ராட்டு. 1 கிலோ எடுத்து வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து ஒரு 50 கிராம் ஆயில், கோல்டு வின்னர். உங்களுக்கு வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கடுகு போட்டாச்சு, வரமிளகாய் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் நல்லா ராட்டை எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு. தேவைன்னா நீங்கள் 2 தக்காளி போட்டுங்க. எனக்கு தக்காளி தேவையில்லை. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த இதை சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் ஊரில் வந்து மண்புழுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கடல் புழுவாக நான் பேர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நல்லா பண்ணிக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சால்ட்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சால்ட்டும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம கொஞ்சம் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் அப்படியே கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம 20 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்தாச்சு. அதனால் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்தோன்னா நமக்கு அதிலே காரம் இருக்கும். அதனால் இப்போ நம்ம கம்மியாக தான் மிளகாய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 15 கிராம் தான் சேர்த்துருப்போம். இது நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஹாய், இறால் கிரேவி மணிவேல் மாஸ்டர் மணி கேட்ரிங் பண்ணுறது இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்குறோம், கலக்கிறோம். அப்படியே புரியுது. பாய். அழகான பூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம அழகான பூ தேவதி, அளவுக்கு மீறி வந்த தேவதி, ஹலோ ஹலோ சவிக்கமா. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். செம்ம செம்ம செம்ம. ஆஹா, சூப்பர். நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அப்படியே தூக்குறோம். இன்னொரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். பாருங்க, நமக்கு இது ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா லைட்டாக இது சேர்த்துட்டு அடுத்தது மிளகு சீரகம், மிளகாய், மல்லி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இப்போ 1 ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மிளகு சீரகம் நம்ம சேர்த்து போட்டுட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ மிளகு சீரகம் இப்போ ஃபைனல் டச்சு. இப்போ நம்ம போட்டு இறக்க போகிறோம். மிளகு சீரகம், மிளகாய், மல்லி இப்போ இதில் போட்டோம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பிடிச்சி கிண்டி அப்படி நோகாத அப்படி பாருங்கள். அப்படி அழகாக பாருங்கள், அப்படி வந்துடுச்சு பாருங்கள் பதத்துக்கு.
இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது 10 நிமிஷம் தான் நமக்கு டைமு, அதுக்கு மேலே வேண்டாம். ஆஹா, ஓஹோ, சூப்பராக இருக்கே. வெரி டேஸ்ட்டு, அருமை. இறால் தொக்கு வெரி சூப்பர். மணிவேல் கேட்ரிங் சர்வீஸு சூப்பராக பண்ணுறாரு இறால் தொக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. புரியுதா? அருமையாக சூப்பராக இருக்குது இறால் கிரேவி. ஓகே, குட்.